ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் நம்ம Snapdragon 870 கூட MediaTek Dimensity 1300 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் கம்பேர் பண்ண போகிறோம். இதில் Snapdragon 870 கண்டிப்பாக நிறைய பேருடைய ஃபேவரட்டான சிப்செட்டாக இருக்கும். இப்போ மார்க்கெட்டில் இந்த 30K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் போக்கோ, ரியல்மினி எக்கச்சக்கமான பிராண்டு கிட்ட இருந்து எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த ஒரு சிப்செட்டை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய Dimensity 1300 இது ஒரு புது வரவாக வந்திருக்கக்கூடிய ஒரு சிப்செட். இந்த ஒரு சிப்செட்டோட இப்போ மார்க்கெட்டில் OnePlus உடைய Nord 2T அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் 30K ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்காக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு சிப்செட்ல எந்த சிப்செட் பவர்ஃபுல்லான சிப்செட், எந்த சிப்செட் பெஸ்ட், வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்பவும் போல லான்ச் டேட் தான். இதில் Snapdragon 870 19th January 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Dimensity 1300 8th April 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே Snapdragon 870 போன வருஷத்துக்கான சிப்செட், பட் Dimensity 1300 இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிப்செட். அடுத்து கனெக்டிவிட்டியில் ரெண்டு சிப்செட்டுக்கும் பெருசாக வித்தியாசம் கிடையாது. ரெண்டு சிப்செட்டுமே நமக்கு ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 அண்ட் Wi-Fi 6க்கான ஒரு லேட்டஸ்டான கனெக்டிவிட்டியோட தான் நமக்கு வந்திருக்கு. அந்த வகையில் கனெக்டிவிட்டி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் நமக்கு இருக்கு. அண்ட் அதே மாதிரி ரேம் சப்போர்ட் அப்படின்னு வந்தோம்னா இங்கே Snapdragon 870 நமக்கு குவாட் சேனலுக்கான LPDDR5க்கான ரேம் டைப் இருக்கு. 2750 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட கொடுக்குறாங்க. அண்ட் அதுவே LPDDR4Xக்கான ரேம் டைப்னு பார்க்கும்போது 2133 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட மேக்ஸிமம் 16 GB வரைக்கும் இங்கே ரேம்க்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே Dimensity 1300 பார்த்தோம்னா இங்க LPDDR4Xக்கான ரேம் டைப் தான் குவாட் சேனல்ல கொடுக்குறாங்க. 2133 MHz ரேம் ஃப்ரீக்வன்சியோட இருக்கு. அண்ட் இங்க மேக்ஸிமம் ரேம் சப்போர்ட் 16 GB வரைக்கும் தான் இங்கேயும் ரேம் சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில் ரெண்டு சிப்செட்லுமே மேக்ஸிமம் 16 GB வரைக்கும் ரேம் சப்போர்ட் பண்றாங்க. அப்படின்னாலும் இங்க ரேம் டைப் கண்டிப்பா நமக்கு Snapdragon 870 தான் பெட்டரா LPDDR5க்கான ரேம் டைப்போட இந்த ஒரு சிப்செட்டை நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே அடுத்து கேமரா சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 870 மேக்ஸிமம் டியூவல் கேமராவுக்கான சப்போர்ட் இருக்குது. டியூவல் கேமரான்னு வரும்போது 25+25 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட். அதுவே சிங்கிள் கேமராவில் 64 மெகாபிக்சல் வரைக்கும் MFNL ZSLக்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 200 மெகாபிக்சல் வரைக்கும் 870 நமக்கு சப்போர்ட் இருக்குது. அண்ட் Dimensity 1300 பொறுத்த வரைக்கும் இங்கேயும் மேக்ஸிமம் டியூவல் கேமராவுக்கான சப்போர்ட் தான். 32+16 மெகாபிக்சலுக்கான டியூவல் கேமராவுக்கான சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் சிங்கிள் கேமராவில் இவங்களும் மேக்ஸிமம் 200 மெகாபிக்சல் வரைக்கும் தான் நமக்கு கேமரா சப்போர்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. அந்த வகையில் சிங்கிள் கேமரா மேக்ஸிமம் ரெண்டுலையுமே 200 மெகாபிக்சலுக்கான சப்போர்ட் இருக்கு. பட் டியூவல் கேமரான்னு வரும்போது இங்கே Dimensity கொஞ்சம் பெட்டரான மெகாபிக்சலுக்கான சப்போர்ட் கண்டிப்பாக இங்கே பண்ணுறாங்க. அதுவே வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு வரும்போது இங்கே Snapdragonல மேக்ஸிமம் 8K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 8K வீடியோஸ் 30 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் அதுவே 4K வீடியோஸ் 120 FPSலையும் 1080 பிக்சல் வீடியோஸ் 240 FPS அண்ட் 720 பிக்சல் வீடியோ 480 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் Snapdragon 870 நம்மளால ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுவே Dimensity 1300 அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மேக்ஸிமம் 4K வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. 4K வீடியோஸ் 60 FPS ஃப்ரேம் ரேட் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் 1080 பிக்சல் வீடியோஸ் 120 FPSலையும் 720 பிக்சல் வீடியோஸ் 240 FPS ஃப்ரேம் ரேட்டோடையும் Dimensity 1300 ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த வகையில் வீடியோ ரெக்கார்டிங் ஆஃப்கோர்ஸ் Snapdragon 870 தான் கிளியரான வின்னர். அடுத்து டிஸ்பிளே சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே Snapdragon 870 மேக்ஸிமம் 4K டிஸ்பிளே சப்போர்ட் பண்ணுறாங்க. 4K டிஸ்பிளே 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் QHD + ரெசல்யூஷனுக்கான 2K டிஸ்பிளே 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் Dimensity 1300 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமே Full HD + ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே சப்போர்ட் தான் இங்கே பண்ணுறாங்க. பட் ஆனால் ரெஃப்ரெஷ் ரேட் 168 Hz வரைக்கும் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்க்கும்போது Dimensity 1300 கொஞ்சம் பெட்டரான ரெஃப்ரெஷ் ரேட், டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. பட் டிஸ்பிளே ரெசல்யூஷன் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா இங்க Snapdragon 870 தான் கிளியரான வின்னர். ஏன்னா மேக்ஸிமம் 4K டிஸ்பிளே சப்போர்ட்டே இந்த Snapdragon 870 நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நெட் மோடம் பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த ரெண்டு சிப்செட்டுமே அஃப்கோர்ஸ் 5G சிப்செட் தான். அந்த வகையில் 5G மோடம் தான். பட் அதில் Snapdragon 870 Qualcomm உடைய X55 அப்படின்ற இந்த ஒரு 5G மோடம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மேக்ஸிமம் டவுன்லோட் ஸ்பீட் 7.5 Gbps வரைக்கும் இருக்கும். அப்லோட் ஸ்பீட் 3 Gbps வரைக்கும் இருக்கும். அண்ட் Dimensity 1300 5G இன்டெகிரேட்டட் sub-6 GHz மோடம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் sub-6 GHz வேவ் மட்டும் தான் சப்போர்ட். பட் Snapdragonல நமக்கு மில்லிமீட்டர் வேவ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது, அதை தெரிஞ்சுங்க. அண்ட் இதில் டவுன்லோட் ஸ்பீட் 4.7 Gbps வரைக்கும் இருக்கும். அப்லோட் ஸ்பீட் 2.5 Gbps வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் இங்க கண்டிப்பா 5G மோடம் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 870 கிளியரான வின்னர்.
நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய்டுவோம். இதில் ஃபர்ஸ்ட் Snapdragon 870 இந்த சிப்செட்டை 7 நானோமீட்டர் சைஸில் 64 பிட்கான ஆக்டோகோர் சிப்செட்டாக தான் இந்த சிப்செட்டை இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அதுவே இந்த பக்கம் இருக்கக்கூடிய Dimensity 1300 6 நானோமீட்டர் சைஸில் 64 பிட்கான ஆக்டோகோர் சிப்செட்டாக தான் இந்த சிப்செட்டை இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரெண்டு சிப்செட்டுமே 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். பட் ஆனால் ஃபேப்ரிகேஷன் சைஸில் இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதில் Dimensity 1300 கொஞ்சம் சின்ன சைஸில் 6 நானோமீட்டரில் ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்டான சிப்செட்டாக இருக்கும். பவர் எஃபிஷியன்சி Dimensity 1300 இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்க்கலாம். அண்ட் ஹீட் மேனேஜ்மெண்ட்டும் Dimensity 1300 இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவே CPU உடைய ஆர்கிடெக்சர் அண்ட் அதனுடைய கிளாக் ஸ்பீட் டீடைல்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே Snapdragon 870 இவங்க 64 பிட்கான ஆக்டோகோர் சிப்செட். ஸோ 8 கோர், அந்த 8 கோரை இவங்க 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு Cortex A77கான இந்த ஒரு பிரைம் கோர் Cryo 585கான CPU பேஸ் பண்ணி தான் இருக்குது. 3.3 GHz கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. இது போக 3 Cortex A77கான அதே சேம் கோர் 2.4 GHz கிளாக் ஸ்பீடோடையும் 4 Cortex A55கான கோர் 1.8 GHz கிளாக் ஸ்பீடோடையும் இங்கே Snapdragon 870 கொடுத்துருக்காங்க. அண்ட் Dimensity 1300 இவங்களுமே 8 கோர் ஆக்டோகோர் ப்ராசஸர். அந்த 8 கோரை இவங்களுமே 3ஆக தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு Cortex A78கான பிரைம் கோர் 3 GHz கிளாக் ஸ்பீடோடையும் அது கூட 3 Cortex A78கான அதே சேம் கோர் 2.6 GHz கிளாக் ஸ்பீடோட கடைசியாக ஒரு 4 Cortex A55கான கோர் 2 GHz கிளாக் ஸ்பீடோடையும் Dimensity 1300 நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இங்கே ஆன் பேப்பர் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு Dimensity கொஞ்சம் லேட்டஸ்டான சிப்செட் அப்படின்றதுனால இங்கே கொஞ்சம் லேட்டஸ்டான கோர் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் Snapdragon 870 பழைய சிப்செட் அப்படின்றதுனால பழைய கோர் இருக்கு. பட் ஆனால் கிளாக் ஸ்பீட் இங்கே Snapdragon 870 கொஞ்சம் பெட்டராகவே நமக்கு இருக்கு. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ரெண்டு சிப்செட்டும் ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே இந்த ஆன் பேப்பர் இந்த டீடைல்ஸை வச்சு பார்க்கும்போது நமக்கு இருக்கு. பட் ரியல் டைமில் யூசேஜ் அப்படின்னு வரும்போது என்னுடைய சாய்ஸ் கண்டிப்பாக Snapdragon 870 தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு வெல் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிப்செட். அந்த வகையில் என்னதான் இங்கே கோர் ஆன் பேப்பர் ஸ்பெக்லாம் பார்க்கும்போது Dimensity 1300 Snapdragon 870 கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்தாலும் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது Snapdragon 870 ஒரு பாயிண்ட் அபோவாக தான் இருக்கும். அப்படியே ஜிபியூக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 870 Adreno 650 அப்படின்ற இந்த ஒரு ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. Dimensity 1300 ARM Mali G77MC9 அப்படின்ற ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஜிபியூவில் கேமிங் கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக Snapdragonல இருக்கக்கூடிய Adreno 650 தான் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக கேமிங் அண்ட் கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இங்கே Snapdragon 870 Dimensity 1300 விட கொஞ்சம் பெட்டரான சிப்செட்டாக கண்டிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ ஸ்கோர்னு வரும்போது ஃபர்ஸ்ட் ANTUTU பெஞ்ச்மார்க் ஸ்கோர் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே Snapdragon 870 இந்த சிப்செட்டுக்கு அரௌண்ட் 7 லேக்கான ஒரு ANTUTU ஸ்கோரை இந்த சிப்செட் ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் Dimensity 1300க்கு எக்ஸாக்டான ANTUTU ஸ்கோர் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வரல. பட் இதனுடைய லோவர் வெர்ஷன் Dimensity 1200 அந்த சிப்செட்டுடைய ANTUTU அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு கிட்டத்தட்ட 6.3 லேக்கான ஒரு ANTUTU ஸ்கோர் அப்படின்றது ரீச் பண்ணியிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது இந்த Dimensity 1300க்கு அதை விட அபோவாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு ஒரு 6.5 to 7 லேக் உள்ளதான் இதனுடைய ANTUTU ஸ்கோர் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் பார்க்கும்போது இங்க இந்த ரெண்டு சிப்செட்ல ANTUTU ஸ்கோர்ல எது வின்னர் அப்படின்றத நம்மளால இப்ப சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா Dimensity 1300 உடைய எக்ஸாக்டான ANTUTU ஸ்கோர் நமக்கு இல்ல. பட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 870 விட கம்மியா தான் Dimensity 1300 உடைய ANTUTU இருக்கும் அப்படின்றது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன். அப்படியே GEEKBENCH ஸ்கோருக்கு வந்தோம்னா இங்கே Snapdragon 870க்கு சிங்கிள் கோர் 1053 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 3526 அப்படின்ற இந்த ஒரு ஸ்கோரையும் ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. Dimensity 1300 இங்கே சிங்கிள் கோர் 953 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் மல்டி கோர் 3193 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் ரீச் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த வகையில் இங்கே GEEKBENCH ஸ்கோர் கண்டிப்பாக Snapdragon 870 வின்னர். இதில் தான் பெட்டரான ஸ்கோர் நமக்கு வந்திருக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இப்போ இந்த ரெண்டு சிப்செட்டுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துறோம். ஸோ இப்போ ஃபைனலி கன்க்ளூஷன், இந்த ரெண்டு சிப்செட்டில் எந்த சிப்செட் பெஸ்ட் அப்படின்றத தெரிஞ்சிக்கக்கூடிய நேரம். அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்செட்டில் எது பெஸ்ட், எந்த சிப்செட்டை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக Snapdragon 870 தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா என்ன தான் Dimensity 1300 Snapdragon 870க்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான CPU ஆர்கிடெக்சர் இருக்குது, கிளாக் ஸ்பீட் நல்லா இருக்குது, கோர் டீடைல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னாலும் Dimensity 1300 ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்கான ஒரு சிப்செட் தான், மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ண ஒரு சிப்செட் தான். பட் Snapdragon 870 அப்படி கிடையாது. இது நியர்லி ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் அண்ட் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்காக லான்ச் பண்ண ஒரு சிப்செட்டும் கூட. அந்த வகையில் ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான நிறைய சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே Snapdragon 870 நமக்கு இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் பர்ஃபார்மன்ஸும் நமக்கு Snapdragon 870 நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட் தான். இதனுடைய CPU ஆர்கிடெக்சர் டீடைல்ஸும் நமக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு CPU ஆர்கிடெக்சர் தான். அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ANTUTU ஸ்கோர் அண்ட் GEEKBENCH ஸ்கோர் ரெண்டுத்துலையுமே பார்த்துருப்போம். ரெண்டுமே Snapdragon 870 தான் பெட்டராக வந்திருக்கும். அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆகட்டும் இல்லை இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் வைஸ் ஆகட்டும் ரெண்டுத்துலையுமே என்னுடைய பர்சனல் ஃபேவரட் Snapdragon 870 தான். ஸோ அதனால நான் இங்கே Snapdragon 870 தான் இந்த ரெண்டு சிப்செட்டில் வின்னராக சூஸ் பண்ணுறேன்.
மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த Snapdragon 870 அண்ட் Dimensity 1300 கம்பேரிசன் வீடியோ பார்த்ததுல இருந்து இந்த ரெண்டு சிப்செட்டை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன? நீங்கள் எந்த சிப்செட் பெஸ்ட் அப்படின்னு சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளோ தான். கண்டிப்பாக வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.